வார்த்தையின்படி நீங்கள் கூட இருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள். கடைசி நாளும் சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போகிறேன். உங்களுக்கு எனக்கு தெரியும், பாஸ்டர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். 8:30க்கு நீங்கள் எல்லாம் கிளம்பணும். இன்னைக்கு மணி இப்போ 7:35. சரிதானா? நிறைய பாடலை பாடணுன்ட்டு வந்தோம், நேரம் இல்லை. பரவாயில்ல, கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை நாங்கள் வருவோம். வரும் பொழுது நாங்கள் இன்னும் அதிகமான பாடல்களை நாங்கள் பாடுவோம். எங்களை அன்போடு அழைத்த பாஸ்டருக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ்டர் மேனுவல் உங்கள் குடும்பத்திற்காக, குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்காக, அவங்களுடைய மனைவி, துணைவியார், இன்னும் அவங்களுடைய சகோதரி எல்லாருக்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை மிக அன்போடு உபசரித்த ஒவ்வொருவருக்காக, விசேஷமாக சிஸ்டர் சூசன் அண்ட் அஷிதா, அவங்க பேர் தான் எனக்கு வர மாட்டேங்குது. சரி, அவங்க 2 பேரும் எங்களை வந்து ரொம்ப அழகாக கவனிச்சாங்க. பாஸ்டர் சொல்லும்போது அவங்க 2 பேர் சொல்லலையே பேரன்னு நினச்சேன். ஏன்னா எங்களை நல்லா சாப்பிட வச்சது, அஃப்கோர்ஸ் செய்ததெல்லாம் அவங்க, கொண்டு வந்தது அவர்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி ஆஸ்டினுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் மீண்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புவது, நாங்கள் இங்கே வந்திருப்பது ஆண்டவருடைய திருவுள்ள சித்தம், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதற்கு மிகவும் காரணமாக இருந்தது தம்பி ரெனோ வந்து அவர் வேற லெவல். அவர் அமைதியாக இருப்பார், இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் அழுத்தமாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்தே ஆகணும், தப்பிக்க முடியல. நானும் என்னெல்லாமோ டிமிக்கி கொடுத்து பார்த்தேன், என்னெல்லாமோ சொல்லி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. ஆனால் தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும், அருமையான மேனுவல் ஐயா அவருடைய குடும்பத்திற்கும் இது இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நேரம் அதிகமானதுனாலே அதிகமான நேரத்தை நான் எடுக்காமல் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். பண்டிகையின் கடைசி நாளில் எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு 3 நாள் அப்படி ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியரில் அப்படி ஒரு குடும்பத்தோடு இருந்த மாதிரி. இப்போ முடிந்து போகிறோமே அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாலண்டியர்ஸ்லாம் அப்படியே துடிச்சு, அப்படி துடித்து வேலை பார்த்து கொண்டு இருந்தாங்க. ரொம்ப துடிப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் நைட்டோட புஷ் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த சபைக்காக ஊழியம் செய்யுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி அந்த பெத்தேல் தம்பிமார் தொடர்ந்து செய்தாங்களோ அதே மாதிரி எங்கே இருந்தாலும் எனக்கு சபை முக்கியம், சபையின் காரியங்களுக்கு நான் முதலிடம் கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த சபைக்கு நீங்கள் போகாமல் இருந்தால் அருமையான பெத்தேல் சபைக்கு நீங்கள் வாருங்கள். அருமையான வார்த்தைகள், சத்தியம் சொல்லப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய நிலை மாறும், உங்களுடைய எதிர்காலம் மாறும். இங்கே மேலே இருக்கிற போதகர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அவர்களை தெரியாது, ஆனாலும் அவர்கள் வந்து இந்த நாளிலே இருந்ததுனாலே எங்களுக்கு அது பெரிய ஒரு பூன், ஒரு ஸ்பெஷல் என்கரேஜ்மெண்ட். காட் பிளஸ் யூ. முதலாவது ஒரு பாடலை நாங்கள் பாட இருக்கிறோம். சரி, மாற்றிட்டேன். சரி, ஸோ இந்த பாடல் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் ஒரு பாடல். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் வெற்றி சிறந்தவர் என்று சொல்லி பாடுகிற ஒரு பாடலை பாடி நாங்கள் முதலாவது ஆரம்பிக்க விரும்புகிறோம். இது பண்ணும்ல, சாம்சன் தானே பண்ணும், அப்படிதானே? ப்ளூடூத், சாரி. எஸ், யெகோவா ஷாலோம், அல்லேலூயா, யெகோவா நிசியே, அல்லேலூயா. சேர்ந்து தெரிந்தவர்கள் இங்க கூட சேர்ந்து நீங்கள் பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். வரல, ஆன் பண்ணிட்டீங்களா? சாம்சங் ப்ளூடூத் தானே, கனெக்டட் தான் வருது. காலையில் நல்லாச்சு. திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவா. வருதா? இல்லையே, வந்துருச்சா? இல்லையே, ட்ராக் ஓடுது, ஆனால் சத்தம் ஒன்றுமே செய்யலையா? காலையில் இருந்தது தானே. ஒயர்லெஸ் ஒயர் போட்டலாமா?
இப்பதான் ஆனா இருக்கா? ஓகேயா? போட்டேன். தெரிந்தால் எங்க கூட சேர்ந்து பாடுங்கள். யெகோவா ஷாலோம், அல்லேலூயா. வாலிமான் பிரதர். யெகோவா ஷாலோம், அல்லேலூயா. யெகோவா நிசியே, அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், அல்லேலூயா. யெகோவா நிசியே, அல்லேலூயா. யெகோவா ஈரே, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. யெகோவா ஈரே, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களோட பாடல் தெரியலன்னா அல்லேலூயா பாடும்போது நல்ல கரங்களை உயர்த்தி நான் பாடலாமே. சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. லீலி புஷ்பமே, அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. லீலி புஷ்பமே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா. அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேற்றரவாளனே, அல்லேலூயா. பெலத்தின் ஆவியே, அல்லேலூயா. தேற்றரவாளனே, அல்லேலூயா. பெலத்தின் ஆவியே, அல்லேலூயா. சத்திய ஆவியே, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, அல்லேலூயா. சத்திய ஆவியே, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி பாடுவது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும். ஹல்லேலூயா. நான் நேற்றே சொன்னேன், எங்க போனாலும் நாங்கள் ஒரு கீர்த்தனை பாடல் பாடுவது உண்டு. சரிதானா? இன்னைக்கு நாங்கள் ஒரு கீர்த்தனை பாடல் பாட போறோம். கொஞ்சம் வித்தியாசமா நல்ல குவாலிட்டியா நாங்கள் பாடணும்னு விரும்புவோம். சி மேஜர்ல கீர்த்தனையில கிறிஸ்தவ கீர்த்தனைகள் இந்த பாடல் உண்டு. ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதம் ஸ்தோத்திரம். என்ன அழகா எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இந்த உலகத்திலே உம்மை தவிர வேற தெய்வம் இல்ல, நீர் ஒருவரே தெய்வம் என்பதை அழகான செய்யுள் வடிவத்திலே
அதற்கு ஆழங்கள் கொடுத்து அற்புதமாக இசை அமைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாடல்கள் இன்னைக்கு நிறைய வரதில்லை, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இதுவும் நமக்கு தேவைதான். ஆனா இந்த ஆழங்கள் நம்ம எப்பொழுதுமே நம்மை பரவசப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், உயிர்ப்பிக்கும். நாங்கள் அதை முழுவதுமாக நம்புகிறோம். எங்க போனாலும் ஏஞ்சல் டிவியில நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கீர்த்தனை கண்டிப்பா இருக்கும், ஒரு பாமாலை எப்படியாவது இருக்கும் அந்த 1 மணி நேரத்துல. ஏன்னா அந்த பாமாலை கீர்த்தனைகளிலே அவங்க எழுதியிருக்கிற விதங்கள் ரொம்ப அற்புதமான காரியங்கள். அதை நாங்கள் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். நிறைய பேர் மறந்து போயிடறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பாடல்கள் நாங்கள் பாடுகிறோம். கேளுங்கள், எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம். ஆதிபிதா குமாரன் ஆவி த்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். த்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதிபிதா குமாரன் ஆவி த்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். த்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நிதமுதற் பொருளாய் நின்றருள் சருவேசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசல் நிறைந்த சத்திய ஞான மனோகர உரைந்த நித்திய வேத குணாகர நீடுவாரி திரிசூழும் மேதினியை மூடு பாவு இருளோடவை அருசை. ஆதிபிதா குமாரன் ஆவி த்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். த்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். எங்கனும் நிறைந்த நாத பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பாடி பாத துங்கமாமரை பிரபோத கடைசி நாடு சோதனை செய்யாதே நீத பங்கில்லான் தாபம் இல்லான் பகரடி முடிவில்லான் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் பண்பதாய் சுயம்பு விவேகன் அன்பிரக்கதையாள பிரபாகன். பாதலத்தில் சிருஷ்டிப்பு மீட்பு பரிபாலனத்தையும் பண்பயணம் பாணினி சனி சனி பம கம சனி சனி பம கம கம ப கம பனி கம ப கம பச கம ப கம பனி கம ப கம பச சகம கம பம பனி பனி சனி பம கம ப பனி பனி சனி சக பனி சனி சக சனி ச நி பனி பம பம கம பனி ச கம பனி ச கம பனி ச. ஆதிபிதா குமாரன் ஆவி த்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். த்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதியின் செங்கோல் கை கொண்டு நடத்தினால் நாம் நீநிலத்தில் நாமல் அழிந்து திரு நரகில் தள்ளுண்டு மடிவோம் என்று தேவ திருவுளம் உணர்ந்து பாதகத்துயிர் தந்த பாலனை சுவை கொண்டு பரனைந்து மிசைதையை வைத்தறிது நன்று பகலுட தன்னடியாக்குரு சஞ்சலம் இடைந்த வந்த புதே தயவாகில் பாடலேறான செய்த முதல் சூரியன் முன்னுயிர் போல விசிதரும் பாசசம் பாணினி சனி சனி பம கம சனி சனி பம கம கம ப கம பனி கம ப கம பச கம ப கம பனி கம ப கம பச சகம கம பம பனி பனி சனி பம கம பம பனி பனி ச சக பனி சனி சக சனி ச நி பனி பம பம கம பனி ச கம பனி ச கம பனி ச. ஆதிபிதா குமாரன் ஆவி த்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம்.
நாங்க பாடிட்டோம், நீங்க பாட போறீங்க. முதல் நாள்ல கற்றுக் கொடுத்த பாடல் ஞாபகம் இருக்குதா? ஜீசஸ் பவர் சூப்பர் பவர் அண்ட் சேட்டன்ஸ் பவர் ஜீரோ பவர். ஆக்ஷன் ஞாபகம் இருக்குல்ல? ஜீசஸ் பவர் சூப்பர் பவர், சேட்டன்ஸ் பவர். எழுந்திருக்கலாமா? ஒரு சம்பவம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், நேரம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், சொல்லிடுவேன். சரிதானா? ரைட், சீக்கிரமா எழுந்திருக்கேன். நல்லா ஒரு நிமிஷம் நம்ம பாட போறோம். எஸ், ஜீசஸ் பவர். அந்த பவருக்காக தான், அந்த ஆண்டவருடைய அபிஷேகத்திற்காக தான் அக்னியின் எழுப்புதல் முகாமுக்கு வந்திருக்க நமக்கு அவருடைய பவர் நமக்கு தேவை, அவருடைய வல்லமை நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுவோம் என்ற அந்த பயங்கரமான பாவம் நிறைந்த எதிர்பார்ப்புகள் நிறைந்த உலகத்திலே சந்தோஷமாக தைரியமாக சாட்சியாக வாழ முடியுமே. இஸ் ஜீசஸ் பவர். பள்ளமா ரெடி? 1 2 3 4. Jesus power, super power. Jesus power, super power. Yes, Jesus power, super power. Jesus power, super power. Super 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 power. Satan. Satan's power, zero power. Satan's power, zero power. Satan's power, zero power. Satan's power, zero power. Zero 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 power. Hallelujah. 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 Halle, 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 hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் வேணும் எனக்கு, வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும், கொஞ்சம் வேணும். செக் டெஸ்ட் செக் செக். நான் சொன்னேன் முதல் நாள்ல ஜீசஸ் பவர் எப்படி என்னுடைய வாழ்க்கையில செயல் ஆற்றினது பயங்கரமான உண்மை சம்பவம். நான் ஏற்கனவே சொன்ன போல கதைன்னு எல்லாரும் ரொம்ப ஸ்டடி ஆயிட்டீங்க. ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, ஜாக்கிரதை. சரியா? 4 மணி இருக்கும் அன்னைக்கு சாயங்காலம். நான் ஒரு வங்கியில வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலே என்னுடைய கேஷியர் இப்படி சொல்றாரு, 1 lakh இஸ் மிஸ்ஸிங். 1 லட்சம் காணவில்லை. எப்படி இருக்கும் பாருங்க. எங்களுக்கு ஷாக்கா இருக்கு. ஒன்றும் இல்லை பிரதர், நல்லா பாருங்க, பெருக்கிறத பாருங்க. சார், எங்கேயா தூக்கி கீழே வச்சிருக்கேன், கீழே விழுந்து கிடக்கும் பாருங்க, நல்லா பாருங்க. இல்லை, இது 15 வருஷத்துக்கு மேலே நடந்தது, 12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்க, நல்லா பார்த்தாச்சு, கிடைக்கல. அவருக்கு மயக்கம் வருது. அவருக்கு 1 லட்சம். அந்த காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னால் 1 லட்சம்னா இன்னைக்கு எவ்வளோ ரூபா பார்த்துக்கோங்க. 1 லட்சம் குறையுது, 1 லட்சம் குறையுது. சரி, உடனே நாங்கள் உள்ளெல்லாம் போய் ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவாங்க. உள்ளே போய் அங்கே பார்க்குறோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. அங்கேருந்து அவர் எடுத்தது சரியாக இருக்குது. இப்போ கையில் இருக்கிறதுல 1 லட்சம் கம்மியாக இருக்குது. ஸோ யார்கிட்டெல்லாம் பேமெண்ட் கொடுத்தாங்களோ, யார்கிட்டெல்லாம் வாங்கினாங்களோ, ரிசீட் வாங்கினாங்களோ, அத்தனை பேரையும் செக் பண்ணுறோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஃபோன் பண்ணுறோம், அவங்க கேஷ் கரெக்டாக இருக்கா? ஆமாம், சரியாக இருக்கே, இவ்வளோ ரூபா இருக்கு என் கையில். என்ன பண்ணுறதுனே தெரியல. மணி ஆகுது 6 7 8. சொல்லிட்டாங்க யாரும் போகக்கூடாது இந்த 1 லட்சம் தெரிகிற வரைக்கும். நான் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஏம்மா இன்னைக்கு நான் வர முடியாது, இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஞானமாக இருப்பாங்க. அதுக்காக ஆண்கள் ஒன்றும் குறை இல்லை. சரியா? என்ன செஞ்சாங்கன்னா, உடனே என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, உங்கள் பேக்கை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் என்னத்துக்குமா அப்படின்னு கேட்டேன். எவனாவது எடுத்துட்டு உங்கள் பேக்கில் போட்டான்னா எப்படி மூளை யோசிக்காங்க பாருங்க, வேற லெவல் தான். சரியா? உடனே நான் என் பேக்கை இப்படியே வச்சுக்கிட்டேன். சரியா? 10 ஆச்சு, 11 ஆச்சு, 1 lakh கிடைக்கவே இல்லை. எங்கெல்லாம போகிறோம், ஒவ்வொரு வீடுக்காக போய் கேட்குறோம். இன்னைக்கு வந்தீங்களே, பார்த்தீங்களே, எடுத்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ கேஷ் எடுத்தீங்க, எவ்வளோ உங்கள் கையில் இருக்குது, காமிங்க, பாருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் 1 லட்சம் குறையுது. 10 11 மணி 12 மணி ரீஜனல் மேனேஜர், அந்த எங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டுக்கே உள்ள ரீஜனல் மேனேஜர் வருகிறார். அவருக்கு தகவல் சொல்லப்படுது. அவர் வருகிறார். வந்து 2 ஆப்ஷன். 1, போலீஸ்கிட்ட கொடுத்துடணும். அடி பிட்டியை கிளப்பிடுவான் எல்லாருக்கும், ஸ்டாஃப் எல்லாருக்கும். சரிதானா? எங்கே எடுத்தீங்க, நீங்கள் எடுத்தீங்களா, நீங்கள் எடுத்தீங்களான்னு கேட்பான். இல்லைன்னா ஆளுக்கு 50,000, கேஷியரும் மேனேஜரும் 50,000 போட்டு முடிச்சிடணும். 2வது ஆப்ஷன் தான் எல்லாரும் சரி. நாங்கள் அவர் அழுது கொண்டே வேதனையோடு 50,000 செக் எழுதி கொடுத்தாரு. மேனேஜர் என்ன நடக்குனே தெரியல, அவரும் 50,000. முடிந்தது 2 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. போகும்போது அவர் கீயை கொடுத்துட்டு, நான் நாளைக்கு வர முடியாது, எனக்கு மன உளைச்சல், விக்டர் நீங்கள் தான் பார்க்கணும் கேஷ்ன்னு என் கையில் கொடுத்துட்டு போயிட்டார்.
நானும் வாங்கிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக வந்தேன். ரைட், அடுத்த நாள் சீக்கிரமாக வந்தேன். வந்த உடனே நல்லா ஜெபம் பண்ணிட்டு நான் ஒரு வசனத்தை சொல்லிட்டு தான் 39 வருடங்கள் நான் வேலை பார்த்தேன். என்ன வசனம் தெரியுமா? சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சலில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுகிறேன். I have set the Lord before me, he is at my right hand, I shall never be shaken. ஒரு நாள் என்னை கைவிட மாட்டேன். கைவிடலை 39 வருடங்களும். சரியா? ஸோ அந்த வசனத்தை சொல்லிட்டு உட்காந்து எங்கள் மேனேஜர் வந்து சொல்கிறார், அவர் ஆண்டவரை அறியாதவர், சொல்கிறார், என்ன நடக்குனே தெரில பிரதர், திடீர்னு ரூபா போகுது, என்ன நடக்குது, பேயா பிசாசா என்னன்னே புரியல. ஒன்றும் பயப்படாங்க சார், ஆண்டவர் என் கூட இருக்காரு. இப்படி தான்ப்பா நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. அன்றைக்கி சாயந்தரம் முடிஞ்சது, எல்லாம் டேலி ஆகிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக வரேன். ஏன்னா கேஷ் கீ இருக்குது இல்லையா? வந்தவுடனே எங்கள் மேனேஜர் சொல்கிறாரு, உங்களை தேடி ஒருவர் வந்திருக்கிறார். நல்லா நானும் நிறைய பாஸ்டர்ஸ் என்னை தேடி வருவாங்க, மீட்டிங் வர முடியுமா, இந்த டேட் ஃப்ரீயாக இருக்கான்னு பேங்க்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் யாரோ வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை, அவர் சொன்ன ஆளை பார்த்தா நல்லா தாடி வச்சுருந்தாரு, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார். சரியா? நான் நேராக போனேன். டைனிங் ஹாலில் காத்திருந்தார். நான் போனோடனே உட்காந்துருந்தவர் எழுந்து நின்று, நீங்கள் தான் மிஸ்டர் விக்டரான்னு கேட்டார். எனக்கு நட என் பேர் இவருக்கு எப்படி தெரியும்? ஆமாம் சார், என்ன விஷயம், உட்காருங்க சார்னு உட்காந்து பேச ஆரம்பித்தோம். சொன்னார், முந்தின நாள் என்ன நடந்துச்சு என்றால், சுருக்கமாக சொல்கிறேன், எங்களை லீவ் போட்டு போனார்ல, அவர் வந்து எல்லாருடைய பெயரையும், எங்கள் ஸ்டாஃப் அத்தனை பேர் பெயரையும் ஒரு சின்ன இதில் உருட்டி ஒரு கோவலையை தூக்கிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் ராத்திரி 2 மணிக்கு 12 மணிக்கு தான் ஒரு அம்மா ஃபுல்லாக இருக்கும். யாருன்னு தெரியுதுல, அவங்க தேவதைன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு யாரும் தெரியும். அந்த அம்மாட்ட அவங்க அதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காரு தான் இவர். சரியா? அவர்கிட்ட போய் காசு கொடுக்கணும். முதல்ல 5000 10,000 அப்படி வாங்குவாங்க. வாங்கின பிறகு இந்த அம்மா போட்டுட்டு, இவன் எடுக்கலை, ஒருத்தர் பேரையாக போடுறாங்க, இந்த இவன் எடுக்கலைன்னு போட்டுக்கிட்டே இருந்தான். நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க, 2 மணி இருக்கும். என் பேரை போட்ட உடனே நான் இப்பவும் எனக்கு நடுக்கம் வருது. நான் பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்கிறேன், என்னை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. என் பேரை போட்டோன்னே ஐயோ பவர் அப்படின்னு கத்துச்சான். ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது. சரியா? பவர்னு சொல்லி அந்த மயானத்தை சுற்றி ஓடுதான். எரியுதே, அந்த பேரை எடு, அது வரைக்கும் எனக்கு எரியுது, தாங்க முடியல அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இவர் எடுத்துட்டார். பவரா? அப்போ இந்த பவரை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸை நல்லா கூட்டலாமே. வந்துட்டார் என்னைய பார்க்க. இதுதான் நடந்தது. சரியா? ஸோ எனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் அது அவன்கிட்ட போய் கேளுன்னு சொல்லிச்சான். எனக்கு தெரியாது, நான் தீர்க்கதரிசியும் இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட வரத்தை ஆண்டவர் கொடுக்கவும் இல்லை. இவர் வந்துட்டார் காலையில் வந்து, சார் இதான் நடந்தது, உங்கள்கிட்ட என்ன பவர் இருக்குது சார் சொல்லுங்கள், நான் வந்து அதை உங்களுக்கு காசு வேணாலும் தந்துடுறேன், என் பிஸ்னஸ் நல்லா இன்னும் 10,000 நான் 20,000 ஆக்கிடுவேன், கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்கிற பவர் இருக்காமே உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு புரிஞ்சுது. முதல்ல நான் அவர் கேட்கும் போது சொன்னேன், எனக்கு 2 தோசை இட்லி சுட்டு கொடுத்தா என்னுடைய மனைவி அந்த பவர் தாங்கன்னு நக்கல் அடித்தேன். நான் இப்போ சொன்னேன், சார் எனக்குள்ளாக இருக்கிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. ஹல்லேலூயா! உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு மடிச்சால் நான் மண்ணான மனிதன் தூக்கி உள்ள வச்சிருவாங்க, ஆனால் எனக்குள்ளாக இருக்கிறது உயிரோடு இருக்கிற என் ஆண்டவருடைய வல்லமை. சொன்ன உடனே அவர் டகான்னு எந்திரிச்சார். நீங்கள் கிறிஸ்டியனா சார்? இதை சொல்லது கேட்கறதுக்கு நான் வரலையே, நான் வேற ஏதோ நினச்சேன், நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். நான் நிற்குது, அவர்கிட்ட பேசக்கூட உடலை எந்திரிச்சு கடன்னு போயிட்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெயர் 2 பேருக்கு தெரியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னிலேருந்து இன்று வரைக்கும் நடுக்கத்தோடு ஊழியத்தை செய்து வரோம். ஏன் தெரியுமா? என்னுடைய பெயர் என் ஆண்டவருக்கு தெரியும், பொல்லாத பிசாசுக்கும் தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு என் பேரை போட்ட உடனே அந்த தாளை உருட்டி தான் போட்டாங்க. அந்த அம்மா கத்துச்சான், பவர் அங்கே இருக்குன்னு. யாரு பவர்? ஏன்ட்ட பவர் கிடையாது, நான் மண்ணான மனிதன். இப்போ சொல்லுங்க, ஜீசஸ் பவர் எப்படி பவரு? சூப்பர் பவர். சேட்டன்ஸ் பவரு 0 பவர். உட்கார்ந்தவரே கையை தட்டி பாடிடலாமா அந்த பாடலை? இந்த பாடலை ஒரே ஒரு தடவை சீக்கிரமாக பாடிட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போகலாம். 3 சரியா? அதே தான். ஜீசஸ் பவருக்கு ஆக்ஷன் பண்ண வேண்டாம். நல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த வல்லமையை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாங்க ஆண்டவரே, இதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். அக்கினியின் எழுப்புதல் முகாமுக்கு வந்திருக்க எனக்கு உங்களுடைய வல்லமையை தாங்க. உங்களுடைய வல்லமை இல்லாதனால தான் நான் சோர்ந்து போகிறேன், உங்களுடைய வல்லமை இல்லாதனால தான் நான் விழுந்து போகிறேன், உங்களுடைய வல்லமை இல்லாதனால எனக்கு எதிர்பாராத காரியம் வரும் பொழுது தாங்க முடியல, நிற்க முடியல, உங்களுடைய வல்லமையை தாங்க. கரங்களை தட்டி பாடுவீர்களா? 1 2 3 4. Jesus power, super power. Yes, ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உங்களை நிரப்பட்டும். Jesus power, the உயிர்த்தெழுதலின் வல்லமை, the resurrected power, the resurrected power, let it reach you right now, let it touch you right now. Jesus, super power, super power, super power.
Satan's power, zero power. Satan's power, zero power. Satan's power, zero power. Satan's power, zero power. Zero, 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 zero power. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தாங்க. பயங்கரமான பாவம் நிறைந்த, எதிர்பார்ப்புகள் நிறைந்த, தேவையில்லாத காரியங்கள் உள்ள, அநீதி நிறைந்த உலகத்தில் உம்முடைய வல்லமையை ஆட்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாக, தைரியமாக, சாட்சியாக வாழ முடியுமே. உங்களுடைய பவரை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. சரியா? இந்த பாடலை திருப்பி திருப்பி கேட்டாங்க, இன்னைக்கும் பாடணும்னு கேட்டிருக்காங்க. ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? அற்புதமான ஒரு பாடல் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சீக்கிரமாக பாடி முடித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக போக போகிறோம். ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் வேளை எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாகவே மறிக்கின்றாய். பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாகவே மறிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாலோ இந்த மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே Thank you. Praise God. எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. விக்டர் கிருபா அஃபிஷியல்
VICTORKRUBA அஃபிஷியல், சரிதானா? அதில் நிறைய பாடல்கள், ஆண்டுடைய வார்த்தை செய்திகள் இருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் அதை நீங்கள் அதே போல எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வீட்டிலே வைத்து வளர்க்கிற 20 பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தாய் தகப்பன் இல்லாத, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை சொந்த பெற்றோரை போல நாங்கள் வளர்த்து வருகிறோம். கிருபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், www.kiruba.charitable.trust.org. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம், எப்படி அவர்களுக்கு எல்லாம் செய்கிறோம், படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்து முடிந்தால் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இதற்காக ஜெபியுங்கள். திருநெல்வேலி வந்தால் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம், சரிதானா? நான் அதிகமான பெரிய ஒரு வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி வந்த நேரம் இல்லை. அதனாலே ஒரே ஒரு பாடலை நாம் எழுந்திருந்து பாடப்போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும், அக்கினி அக்கினி அபிஷேகம் இப்போ தந்திடுமே. எல்லாரும் கரங்களை தட்டி பாட போறோம். தேவ வல்லமை, தேவ அக்கினி, தேவ அபிஷேகம் உங்கள் மத்தியிலே இறங்கி வருவதை நீங்களே பார்ப்பீர்கள். இது ஒரு உணர்ச்சி வசமான ஒரு காரியம் அல்ல, தேவ பிரசன்னத்தை உணரும் ஒரு நேரம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும், அக்கினி 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 எழுப்புதல் தந்திடும், அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும், அக்கினி 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 எழுப்புதல் தந்திடும், அக்கினி. பெந்தைக்கோஸ்து நாளில் அன்று இறங்கிய அக்கினி, பெந்தைக்கோஸ்து நாளில் அன்று இறங்கிய அக்கினி, இந்த வேளையிலும் தேவா இப்போ இறங்கிடுமே. இந்த வேளையிலும் தேவா இப்போ இறங்கிடுமே. அபிஷேகம்
அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவ பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஆண்டவருடைய வல்லமையின் அக்கினி இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. கேளுங்க, கேட்கிற எவனை எவ்வளவு பெற்றுக்கொள்ளுகிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் நேரம் இது. ஆண்டவரிடத்துல கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரை என்னை நிரப்புங்க சுவாமி. எதற்காக எங்களை அழைத்து வந்தீங்களோ இந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. 3 நாட்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றுனீங்களே, இப்பொழுது அளவில்லாமல் ஊற்றுங்க ஆண்டவரே. ஊற்றுங்க, ஊற்றுங்க சுவாமி, ஊற்றுங்க, ஊற்றுங்க. தேங்க்யூ லார்ட். உமக்காக வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. உம்முடைய பவர், உம்முடைய பவர், உம்முடைய சூப்பர் பவர் எனக்கு வேணும் என்று கேளுங்க. Thank you Holy Spirit. Thank you wonderful Jesus. Thank you sweet presence. For your sweet presence Lord. Thank you for your sweet presence. Hallelujah. Hallelujah. F major. எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. போல உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிரசன்னம் இங்க உண்டு, அங்க விடுதலை உண்டு, அங்க வாழ்வு உண்டு, அங்க சுவிட்சம் உண்டு. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி. 3 நாள் கூட்டத்தை ஆசீர்வதித்தீங்களே, ஒரு தடையும் இல்லாதபடி, ஒரு தடங்களும் இல்லாதபடி, நல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை கொடுத்து மக்களை அழைத்து வந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. மண்ணான மனிதர்களா எங்களை பயன்படுத்துறீங்களே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, அப்படியே நீங்கள் முழங்கால் பிடி போட முடியுமா? சிலுவைக்கு நேராக உங்களை நாங்கள் அழைத்து செல்ல விரும்புகிறோம். எனக்காக இத்தனை பாடுகள் ஆண்டவரே. அல்லது முழங்கால் பிடி போட முடியலன்னா அமைதியா உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த சிலுவை காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்காக இத்தனை பாடுகளை பட்ட தெய்வமே, உமக்காக நாங்கள் ஏதாவது சாதிக்க எங்களுக்கு உதவி செய்திடலாம். ஆண்டவரே உமக்காக எங்களை சாதிக்க உதவி செய்திடலாம் சுவாமி. உண்மை இல்லாமல் எங்களால முடியாது ஆண்டவரே. நீசன், நாங்கள் துரோகிகளாக இருந்தோம் சுவாமி, எங்களை நீர் மீட்டுக் கொண்டீரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உம்மை அல்லால் வேறே தெய்வம் உண்மையாய் எங்கில்லையே. கள்ளன் என்று தள்ளிடாமல் கள்ளி என்னை அழைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே உம் சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தன் என்னை உத்தமனாக சித்தம் கொண்ட என் இயேசையா, எத்தனையோ துரோகம் செய்த என்னை, துரோகம் நான் சிலுவைக்கு நேராக என்னை அழைத்து அத்தனையும் மன்னித்தீங்களே ஆண்டவரே. மன்னித்தீர்.
எத்தனையோ முறை ரத்தம் சிந்த வைத்தேனே ஆண்டவரே, துரோகம் செய்த என்னை சிலுவையிலே மீட்டு இன்னைக்கு நிமிர்ந்து தலை நிமிர்ந்து வாழ வைத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்காக ஏதாவது சாதிக்க எனக்கு உதவி செய்திடலும். ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இந்த சிலுவை காட்சி என்னை தொடர்ந்து மாற்றட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே. உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் முன்பாக அநேகர் கேட்ட இந்த பாடல், கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்களை சந்தித்த இந்த பாடலை மீண்டுமாக கடைசியாக பாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கவர்கள் எல்லாரும் கேட்டார்கள். இன்று நாங்கள் பாடுகிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய நேரத்திற்குள்ளாக நான் முடித்து விடுவேன். கொஞ்சம் இந்த கடைசி நாள் ஒரு 5-10 நிமிடங்கள் கூட ஆகும் பொழுது நீங்கள் ஒரு வேளை பஸ்ஸில் நீங்கள் அவசரமாக போகணுன்னா நீங்கள் எழுந்து கடைசி நேரத்தில் போகலாம். மற்றவர்கள் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கடைசி வரைக்கும் கேட்டு செல்ல உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கடைசியா ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். முழு மனதோடு அவரை ஆராதிக்க, தலைமுறை தலைமுறையாக அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் பேசுகிற ஆண்டவர்,
மண்ணான மனிதனுடைய என்னுடைய சத்தம் அல்ல, உம்முடைய வல்லமையுள்ள சத்தம் இந்த கடைசி நாளிலே இந்த மக்களோடு கூட பேசட்டும். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். எந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம், எந்த பாதையிலே ஆண்டவர் அழைத்து செல்வார் என்பதை இந்த நாளிலே அவர்களோடு கூட நீர் பேசும். என்னை மறைத்துக் கொள்ளும், நீர் பேசும். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என்னுடைய செய்தி இன்று கர்த்தர் பள்ளத்தாக்கின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார். ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னா, உங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மலை, அழகான பள்ளத்தாக்கு, வேலி, அதே நேரத்தில் மவுண்டன். பள்ளத்தாக்கு இருக்குது, மலையும் இருக்குது. ஸோ ஆண்டவர் பள்ளத்தாக்கின் தேவனாய் மாத்திரம் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் போயிட்டு இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், நாள் வரும், நீ மலைகளின் உச்சியிலே உன்னை ஆண்டவர் கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. அந்த திருச்சியிலே அந்த ஆலய ஆராதனை முடிந்த பிறகு அந்த பெரியவர் வந்து சொல்லுகிறார், நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன், இதை பாருங்க ஐயா. என்ன புஸ்தகம்? ஆங்கிலத்தில் இருக்குது, நான் தமிழையும் சொல்றேன். When God plucks the flower in the garden, என்னுடைய தோட்டத்திலே, அவருடைய தோட்டத்திலே, என்னுடைய தோட்டத்திலே அந்த பூவை அவர் பறித்து கொண்ட அந்த நாள் அப்படின்னு எழுதியிருக்கு. என்னையா புரியல, என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னா அவர் சொன்னாரு, எனக்கு ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு மகள். மகன் 22 வயது, நன்றாக படித்து அடுத்த வேலைக்கு செல்வதற்காக காத்திருக்கும் பொழுது திடீரென்று மின் கசிவு ஒன்றிலே அவன் தெரியாமல் கையை வைத்து விட்டான். எலக்ட்ரிக் ஷாக், மரித்து போனான். என் பூவை பிடுங்கிட்டாரு ஆண்டவர். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். ஆனால் தாங்க முடியல. நான் இந்த புக்கை எழுதியிருக்கேன், நிறைய பேருக்கு ஆறுதலாக இருக்கணும்னு ஜெபிங்கன்னு சொன்னார். ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு கேட்டு ஜெபித்து முடித்து அடுத்த ஆண்டு அதே ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வார்த்தை சொல்ல போகும் பொழுது திருப்பி ஒரு புஸ்தகத்தை நீட்டினார். When God plucks the second flower in the garden, ஆண்டவர் என்னுடைய தோட்டத்திலே உள்ள 2வது பூவை பறித்த நாள் அப்படின்னு எழுதினார். என்னையா நடந்துச்சு சொல்லுங்க ஐயா. முதல் வருடத்துல அந்த துக்க நிவர்த்தி கூட்டம் அல்லது ஸ்தோத்திர கூட்டம் என்று சொல்லுவோமே, அதற்கு என்னுடைய மகள் குவைட்ல இருந்து வந்திருந்தாள். தம்பியுடைய அந்த நினைவு நாளை ஆசரிப்பதற்காக, அவனுக்காக ஜெபிப்பதற்காக, கல்லறைக்கு போவதற்காக வந்திருந்தாள். வந்து எல்லாம் முடித்து விட்டு அவள் திரும்பி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட்லே அவளும் மரித்து போய்விட்டாள். 2 பிள்ளைங்க, மூத்த மகளும் மரித்து விட்டாள், தம்பியும் மரித்து விட்டார். When God plucks the second flower, என்னுடைய தோட்டத்தில் உள்ள 2வது பூவை பறித்து கொண்டார் சொல்லிவிட்டு அதோட நிறுத்தல. அடுத்து ஒரு புஸ்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். When God plucks this last flower in the garden. என்னுடைய மனைவி 1 வாரத்திற்கு முன்பாக அவளும் மரித்து போய்விட்டாள் ஐயா. யாருமே எனக்கு கிடையாது, என் தேவன் இருக்கிறார். இந்த புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கேன், என் கண்களிலே கண்ணீர். அருமையானவர்களை யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இந்த காரியத்தை ஏன் செய்தார்? அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் ஏன் ஏன் என்று சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பள்ளத்தாக்கின் தேவன் மட்டும் இராமல் அவர் மலைகளின் தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கம்மா. 1 ராஜாக்கள் 20:28. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று. போதும் சிஸ்டர். கர்த்தர் பள்ளத்தாக்கின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உட்கார்ந்துருக்க நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனை, ஏன் எனக்கு பள்ளத்தாக்கின் அனுபவம்? பிரதர், நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு வர்றேன், ஒழுங்கா பெத்தேல் சர்ச்சுக்கு வர்றேன், ஒழுங்கா கர்த்தரை தேடுகிறேன், ஒழுங்கா என்னால் முடிந்த வரைக்கும் அவருக்காக உண்மையாக வாழ விரும்புகிறேன். ஆனால் எனக்கு மட்டும் பள்ளத்தாக்கின் அனுபவம். சில நேரங்களில் இது ரொம்ப நீளமான அனுபவமாக இருக்குது. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் எனக்கு மட்டும்தான் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவமோ. சில நேரங்களில் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளா என்னை தள்ளிவிட்டீர், கலங்கி போய் வந்திருக்கீங்க. நான் இன்னைக்கு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொன்னார். நிறைய பேர் இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் இந்த பள்ளத்தாக்கின், இந்த வேலி எக்ஸ்பீரியன்ஸில், பள்ளத்தாக்கின் அனுபவத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஒரு நாள் வரும், அது மலைகளின் உயர ஆண்டவர் உங்களை கொண்டு செல்வார். சரி, வேதத்திலே இப்படி ஆதாரங்கள் உண்டா? நிறைய பேரை சொல்லணும். அழுகையின் பள்ளத்தாக்கு என்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, களிப்பின் பள்ளத்தாக்கு என்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, போராட்டத்தின் பள்ளத்தாக்கு இருக்குது, இப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய பேர் இட்ஸ் அ பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். மிகவும் கொடுமையானது இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம். பாருங்க, மோசஸை பாருங்க. மோசேக்கு பார்த்தா டிஸ்கரேஜ்மெண்ட், மனம் உடைந்து போனான். பள்ளத்தாக்கின் அனுபவம். எலிசாவை பாருங்க, போய் டிப்ரெஷன்ல போய் ஒரு சூற செடியில உட்காந்து அழ ஆரம்பித்தான். என் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம், நேரம் இல்லை. அநேகர் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள போய்
பெரிய அரிய பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்தார்கள். நல்லா கவனிங்க, இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க போகுது. ஆங்கிலத்தில் ஒன்றை எழுதி வைத்திருக்கிறேன். பேட்டில்ஸ் will make you brighter, better and bolder. ஆங்கிலத்தில் இது ரொம்ப அழகா இருக்குது. battles will make you brighter, better and bolder. இந்த போராட்டங்கள், இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் உங்களை பிரகாசமானதாக, தைரியமானதாக, வித்தியாசமானவர்கள், மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசம் உள்ள ஒரு விசுவாசியாக உங்களை பலப்படுத்த போகிறது. அதற்காக தான் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம். ஏன்னு கேட்டுட்டு இருக்கீங்களே, இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை தாண்டி நீங்கள் போகும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியங்களை பாருங்கள், ஆச்சரியமா இருக்கும். இந்த பெரிய ராஜா தான் இந்த தாவீது ராஜா. அவன் கத்துறான், அவன் கலங்குகிறான் பாருங்க. சங்கீதம் 13 சங்கீதம் 1 2 வசனத்தை யாராவது வாசிங்களே. சங்கீதம் 13 1 2. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? என்னை மறந்திருப்பீர். எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து, என் இருதயத்தை சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து, எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? How long? எதுவரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறீங்க அருமையான சகோதரனை, சகோதரியை, தாலிப தம்பி, தங்கச்சி, எது வரைக்கும்? ஹவு லாங் கேட்டுட்டே உட்கார்ந்துருக்கீங்களே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு வெகு சீக்கிரத்திலே உங்களோட வாழ்க்கையில் இருக்க போது. 5 காரியங்களை விரைவாக நான் சொல்ல போகிறேன். 5 காரியங்கள் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் நமக்கு என்னெல்லாம் செய்யும் என்று சொல்லி 5 பியூட்டிஃபுல் காரியம் அன்பழகாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் சொல்ல போகிறேன். சரிதானா? எது வரைக்கும் எவ்வளோ நாள்? Why Lord? ஏன் ஆண்டவரே எனக்கு போராட்டம்? ஏன் ஆண்டவரே உண்மைதானே நேசிக்கிறேன்? ஏன் எனக்கு போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், வேதனை, வியாதி? ஆண்டவர் அதற்கு பதில் இன்று நமக்கு கொடுக்க போகிறார். அந்த வாலிபனுக்கு அக்டோபர் 2 திருமணம் நிச்சயிக்கப்பட்டாயிற்று. பெங்களூர்ல இருந்து எப்படியாவது ஊட்டிக்கு போய் பார்த்துட்டு கடைசியா நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு ஒருவேளை திருமணம் முடிந்த பின்பு மனைவியை கூட்டிட்டு போகணும்னு அதை போய் பார்க்க போறாரு. நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு பெரிய பள்ளத்திலே தென்னா அறியாமல் தவறி விழுந்து மரித்து போனார். எப்படி இருக்கும் பாருங்க. 20-25 நாட்களிலே திருமணம், எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க அம்மா கேட்டாங்க, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் பிரதர், ஒரே ஒரு மகன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், கம்ப்யூட்டர் இன்ஜினியராக அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே பல லட்சங்கள் சம்பாதித்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய பிள்ளை, அழகாக கீபோர்டு வாசிப்பான், நல்லா பாடுவான், ஆண்டவருக்காக காரியங்களை செய்வான். அவனுடைய மனைவி, அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க மனைவியும் அப்படியே, இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆண்டவருக்காக தானே ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசையோடு காத்திருந்தோம். ஒரே ஒரு செல்ல மகன். ஏன் மறிக்க வேண்டும்? ஏன் மறிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவர் இதை செய்து விட்டார்? என்ன பதில் சொல்லுவீங்க? யோசித்து பாருங்க. இப்படிலாம் காரியங்கள் வரும் பொழுதுதான் இந்த ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். நான் படிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுத்தார். 5 காரியங்கள். 5 நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒன்றா நான் மிக விரைவாக நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வருகிறேன். நம்பர் 1, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் வேற எங்கேயும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க. பள்ளத்தாக்கின் அனுபவத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை வேற எங்கேயும் கற்றுக்கொள்ள முடியாது. 2வது, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நாம் உருவாக்கப்படுகிறோம். உடைந்து போயிருக்கிறோம்ல, உடைந்து போகிறவனை உருவாக்குவார் ஆண்டவர். பள்ளத்தாக்குல தான் கண்டுபிடிக்க முடியும். பள்ளத்தாக்கின் அனுபவத்துல நீங்க போகும்பொழுதுதான் இன்னும் நெருங்க முடியும். 2வது சொன்னேன், பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நாம் உருவாக்கப்படுகிறோம். 3வது, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் தான் தேவன் யார் என்று அறிந்து கொள்கிறோம். Who is my Lord and Savior? யார் அவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு பெரியவர் அவர் என்பதை பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நாம் தேவன் யார் என்று அறிந்து கொள்கிறோம். 4வது, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் தான் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிறைய பேருக்கு இங்கே வந்திருக்கும். ஒருவேளை பல எதிர்பாராத சம்பவங்களை சந்தித்த நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில திருமணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பாக தகப்பனை இழந்தேன், உடைந்து போனேன். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு போய் வீடுகளிலே ஆறுதல் சொல்லுபவனாக என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் தான் மற்றவர்களுக்கு ஆறுதலாயின் இருக்க தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். 5வதாக, பள்ளத்தாக்கின் அனுபவம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, நிச்சயமாக மலைகளின் அனுபவம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நாள் ஒன்று வரும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நிச்சயமாக ஆண்டவர் என்னை உயர்த்துவார், இந்த மக்கள் கண் காணவே என்னை உயர்த்துவார் என்பதை பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஒன்றொன்றாக நம்ம மிக விரைவாக நான் பார்க்க விரும்புகிறேன், நேரம் அதிகமாக இல்லை. சரியா? முதலாவதாக, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் வேற எங்கேயுமே கற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தில் இதற்கு உதாரணங்கள் இருக்கதா? அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க தெரியுமா?
நீங்க வாசிக்க ஆரம்பித்தீங்கன்னா நேரமாகி விடுவதனால் நான் சொல்லுகிறேன். முதலாவதாக யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி வந்து மாமனாரு கூட இருந்து பல காரியங்களை செய்து திரும்பி போகிறான், பயப்படுகிறான், தனித்திருக்கிறான் வனாந்திரத்திலே. அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் என்னை கொன்று விடுவானே, என்னுடைய அண்ணன் என்னை கொன்று விடுவான் என்று கலங்கி போயிருக்கும் பொழுது, தனித்திருக்கும் பொழுது அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரத்தில் இந்த மாதிரி அனுபவம் வரும் பொழுது நம்ம டோர் க்ளோஸ் ஆயிரும்ல. நம்ம என்ன சொல்லுவோம்? நோ என்ட்ரன்ஸ். தயவு செய்து யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. ஆண்டவர் சமூகத்திலே அழுவோம். அங்கு ஆண்டவர் சொல்வார், மகனே மகளே, உனக்காக நான் இருக்கிறேன், உன்னை கைவிட்டு விடுவேனோ, உன்னை ஒரு நாள் விட மாட்டேன். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் அங்கதான் இருக்குது. நீங்கள் பள்ளத்தாக்கின் அனுபவம் இல்லாமல் அப்படியே வேற பறந்து போயிட்டு இருக்க அனுபவத்தில் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து நீரூற்றை கண்டு கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் தாங்க அவன். நீங்க சொல்லுகிற ஆள் நான் தான் என்று சொல்லலாம். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், யூ ஆர் பிளஸ்ட், யூ ஆர் பிளஸட். நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன் தெரியுமா? நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் உங்களை அதிகமாக ஆண்டவருக்குள்ளாக பலப்படுத்தும். இந்த யாக்கோபு தனிமை இருக்கும் பொழுது ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டனாலே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை விட மாட்டேன்னு சொன்னனாலே அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். தனித்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட இடைப்படுகிறார். The Lord is in control என்பதை உணர்ந்து கொண்டான். உன் பேர் என்னன்னு கேட்கிறார். அந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கேட்கிறார், what is your name? இவ்வளவு நாள் ஏமாத்துக்காரனா எத்தனை இருந்திய, இன்னைக்கு உன் பேரை மாத்துறேன், உனக்கு நான் வித்தியாசமான பெயரை கொடுக்கிறேன். இன்று ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கு செய்வதற்காக வந்திருக்கிறார். தேவனை ஏமாற்ற முடியாது என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவன் பேரை உண்மையாக சொல்லுகிறான். சரியா? அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையை பாருங்களேன். 25 ஆண்டுகள் காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னாரே, கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரே, வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரே, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இன்னும் நடக்கலையே, ஒன்றல்ல இரண்டல்ல 25 ஆண்டுகள். எவ்வளவு பரிதாபமா இருந்திருக்கும் பாருங்க. யோசித்து பாருங்க. ஆண்டவர் எதற்காக அத்திரமா காத்திருந்தார்? 25 ஆண்டுகள் ஏன் காத்திருந்தார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் 11ஆம் 12ஆம் வசனம் சொல்லுது, சரீரம் செத்த பின்பும் பலனடைந்து போன பின்பு, பலன் இல்லாமல் போன பின்பும் பிள்ளை பெற்றான். ஏன் தெரியுமா அவர் காத்திருக்கிறார்? எல்லா உலகம்லாம் சொல்லட்டும், உலகம் சொல்லட்டும், இனிமேல் நடக்காது, இந்த பிள்ளை பேரு அவளுக்கு முடிந்தது, இனிமேல் கிடையாது என்று உலகம் சொல்லட்டும். அவர் God is a God of impossibilities என்பதை அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் அவங்க கற்றுக்கொண்டார்கள். எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான் நடந்தது, முடிந்தது. லாசருடைய கல்லறையை பாருங்களேன். அவர் முதல்ல அவருக்கு தெரியும் அவர் வரல, 4 நாள் கழிச்சு வந்தார். எல்லாம் போச்சு, 4 நாள் ஆகுமே, ஆயிட்டே நாருமே என்று சொன்னார்கள். சகோதரி சொன்னா, எல்லாம் செத்தா கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில செத்த அனுபவம் போல இருக்கிறீங்களோ, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நான் உடைந்து போயிட்டேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மகளே என்னை மட்டும் நோக்கி பார்த்தால் இதிலே நான் கற்றுக் கொடுக்கிற பாடத்தை நீ வேற எங்கேயுமே கற்றுக்கொள்ள முடியாது. பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே கற்றுக்கொள்ளுகிற பாடம் எங்கேயுமே கற்றுக்கொள்ள முடியாது. ஆங்கிலத்தை ரொம்ப அழகா நான் எழுதி வச்சிருக்கேன். In the valley we know that God is giving us certain things, right? ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறேனே. முதலாவதாக பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் ஆங்கிலத்திலே, in the valley we learn in the valley that we will never learn elsewhere. எங்கேயும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவதாக. இரண்டாவதாக, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் தான் நாம் உருவாக்கப்படுகிறோம், உடைக்கப்படுகிறோம், உருவாக்கப்படுகிறோம். நான் சொன்னேன் அல்லவா, battles make us brighter, better and bolder. உடைக்கப்படுகிறோம், எல்லாராலும் கைவிடப்படுகிறோம். ஏன் இந்த உலகத்திலே வாழணும் என்ற சூழ்நிலைக்கு கூட நாம் போயிடும் பொழுதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இது எங்க நம்ம பார்க்கிறோம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 75 வயது நிரம்பிய அந்த ஆபிரகாமை பார்த்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லிவிட்டார். யோசித்து பாருங்க. இப்ப நீங்க சத்தியமங்கலத்தில் இருக்கீங்க, இங்க இருந்து நீங்க குடி பெயர்ந்து நேரா நாகப்பட்டினத்துக்கு போங்கன்னா போயிருவீங்களா? உடனே போயிருவீங்களா? யாராவது சொன்னா, இல்ல பிள்ளைகள் படிக்கணும், நான் இங்கதான் வீடு கட்டியிருக்கேன், இங்கதான் எனக்கு வேலை, திடீர்னு என்னைய கூப்பிட்டு அங்க போக சொல்றாரு. அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. நல்லா கவனிங்க, அவர் சொன்னதை அப்படியே செய்தார். இவ்வளவு விசுவாசம் உள்ள ஒரு மகனை நான் காணவில்லை என்று ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். ஆனால் அங்கிருந்து அவன் கிளம்பி போயிட்டான். ஆனா போன இடத்துல பஞ்சம் என்ற உடனே ஆண்டவருடைய பேச்சை கேட்கல, நேரா எகிப்துக்கு போகிறான்.
ஆண்டவர்கிட்ட சொல்லலை, இங்கே பஞ்சம் இருக்கு, ஐயோ இங்கே செத்து போயிடுவோம், நமக்கு வசதி இல்லை, கிளம்பு வான்னு சொல்லிட்டு போனனால அவன் பட்ட பாடு தெரியும். தன்னுடைய மனைவியே சகோதரி என்று சொல்ல வேண்டிய நேரம், நம்ம தன்னுடைய மனைவியே சகோதரி என்று சொல்லி பரிதாபமான ஒரு நிலைமை. இந்த நிலைமைக்கு ஏன் அவன் வந்தான் தெரியுமா? சொன்னதை செய்து கிளம்பினான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் எகிப்துக்கு கிளம்பி போனான். திரும்பி வருகிறான், கற்றுக்கொண்டான். பாதாள பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே அவன் உருவாக்கப்பட்டான். அதே இடத்துக்கு பெத்தேலுக்கு வந்து அவன் மீண்டுமாக ஆண்டவரை தரிசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் நேரம் இல்லை, அதனால அதிகமாக நான் பேச முடியவில்லை. நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்பதை கண்டு கொண்டான். பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நாம் உருவாக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் போயிட்டு இருக்கேனே, எனக்கு ஒரு விடிவு வராதா? உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நாள் ஒன்று வரும், உங்களை உயர்த்துவார் ஆண்டவர். எந்த இடத்துல நீங்க கேவலப்பட்டீங்களோ, எந்த இடத்துல லட்சியம் இழந்தீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்காரு. இந்த வேலி கேரக்டர் ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். இந்த வேலி கேரக்டர் ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ், உருவாக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இந்த வேலி வி அண்டர்ஸ்டாண்ட் ஹூ த லார்ட் இஸ். மூன்றாவதாக, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் தான் தேவன் யார் என்று தெரிந்து கொள்கிறோம். மீண்டுமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கே வாருங்கள். அவனை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாம் 17:19 அழகாக சொல்றார், என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். இது ப்ராமிஸ், இது கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். இந்த உடன்படிக்கையை நான் செய்வேன் இவன் மூலமாக, இவனுடைய சந்ததி மூலமான்னு சொல்லிட்டாரு. பிள்ளையும் கொடுத்துட்டார். பிள்ளையும் கொடுத்த பிறகு அவர் எப்படி டெஸ்ட் பண்றாரு பாருங்க. யார் தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. என்ன ஆச்சு பாருங்க. 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கூட்டிட்டு போறான் ஈசாக்க. கூட்டிட்டு போய் தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட சொல்லுவான், நீங்க இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். விசுவாசத்தை பாருங்க. வருவேன்னு சொல்லல, அவன் தான் அந்த பையனை தானே கொடுக்க போறான். அப்ப அங்க மறித்து போயிடுவான்ல, அவனை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கல அவர். என் ஆண்டவர், நானும் ஆராதிக்கிறேன் ஆண்டவர், அவர்கள் யார் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கேன். எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு? 17ஆம் அதிகாரத்துல வாக்கு கொடுக்கிறார், 22ஆம் அதிகாரத்துல கூட்டிட்டு போய் சொல்றாரு. என்ன வாக்கு? என் உடன்படிக்கை அவனுக்கும் சந்ததிக்கும் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக வைப்பேன், ஸ்தாபிப்பேன் என்று சொன்னவர் கண்டிப்பாக செய்வார் என்று சொல்லி ஆசையோடு விசுவாசத்தோடு போறான். அவனுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு, ஆனா ஒன்று தெரியும், என் தேவன் யார் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா! இன்னைக்கு சொல்ல முடியுமா ஆண்டவர் யார் என்பதை? நீங்க சொல்ல முடியுமா? உங்க வாழ்க்கையில இதை அனுபவித்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். யார் என்பதை தெரிவதற்காக பள்ளத்தாக்கின் அனுபவம். ஆண்டவர் யார் என்பதை தெரிவதற்காக பள்ளத்தாக்கின் அனுபவம். தொழுது கொண்டு திரும்ப வருவோம், நானும் பிள்ளையாண்டனும். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. தேவன் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில யார் என்பதை அறிந்திருக்கிறோமா? அவர் உங்களுடைய மெய்ப்பனாக இருக்கிறாரா? ஒரு குட்டி தம்பிக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். 1.5 வயது மகன், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆங்கிலத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பையனுக்கு டெய்லி சொல்லி கொடுத்தே இருக்காங்க. சண்டே கிளாஸ் ராலியில் நீ சொல்லணும். சரி மம்மி எல்லாம் சொல்லிட்டான். அவன் மழலை குரல தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட் அழகா சொல்லி பார்த்துட்டான். இதே மாதிரி கூட்டத்தை முன்னால கொண்டு வந்து மைக்கை வச்சு நிறுத்திட்டு அம்மா அங்க உட்காந்துட்டு லார்ட் லார்ட் the Lord is my shepherd சொல்றாங்க. ஆரம்பிச்சிட்டான். the Lord is my shepherd. அதுக்கப்புறம் அவனுக்கு ஞாபகம் இல்லை, that's all I want அப்படின்ட்டான். அது எனக்கு போதும், இயேசு என் மேய்ப்பரா, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற, அது எனக்கு போதும்னு முடிச்சிட்டான். the Lord is my shepherd, that's all I want. ஒருவேளை எல்லாரும் சிரிச்சாங்க மக்கள்லாம். எத்தனை உண்மை! இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார், அது மட்டும் நமக்கு போதும். நம் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டிருந்தோம் என்றால் சின்ன சின்ன காரியங்களுக்கு அழுது கொண்டு ஐயோ ஏன் இது நடக்கல, ஏன் நடக்கலன்னு கத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். என் தேவன் அறிவார். சொல்ல முடியுமா? பள்ளத்தாக்கின் அனுபவம் தான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும். பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் போயிட்டு இருக்கேன்னு அழாதீங்க. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நான் பெற்றுக்கொள்வேன், அதை என்னோட வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன், பிராக்டிஸ் பண்ணுவேன். சொல்லுங்க, the Lord is my shepherd, that's all I want. அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு வந்துட்டானா. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறாரா? அவரை யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் தான் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். 4வதாக, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆறுதலாக நீங்கள் இருக்க முடியும். மற்றவர்களுக்கு ஆறுதலாக நீங்கள் இருக்க முடியும். உங்களோட வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்குதா? நீங்க பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நீங்க வரும் பொழுதுதான் ஆறுதல் கிடைக்கும். எப்படி ஆறுதல் கிடைக்கும்? In the valley he comforts us so that we will comfort others.
நம்ம ஆறுதல் பெற்றா நான் ஐயா மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், நான் பெற்ற இன்பத்தை தான் மற்றவங்களுக்கு நான் கொடுக்க முடியும், சரிதானா? அப்படி நீங்க நினைக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கீங்க, சந்தோஷப்படுங்க. வேதத்துல ஒரு அழகான வசனம் வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 1:4 ரொம்ப அற்புதமாக நான் சொன்னதை அப்படியே ஊர்ஜிதம் பண்ணுகிறது. 2 கொரிந்தியர் 1:4 தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, மெதுவா சொல்லுங்க சிஸ்டர், திருப்பி வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனையில போறீங்களோ, எதிர்பாராத சம்பவம் நடந்துட்டோ, பெரிய இழப்பு வந்துட்டோ, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்களை இழந்து போய் விட்டீர்களோ, எல்லாத்தையும் இழந்துட்டு நான் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, ஏன் வாழணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களை ஆண்டவர் பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்கு கொண்டு போய் உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஆறுதலற்று இருக்கிற பல ஆயிரம் மக்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக. என் வாழ்க்கையில நடந்திருக்குங்க, என் வாழ்க்கையில நடந்திருக்கு. சொன்னேன்ல, 6 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு மகன், 6 பெண் பிள்ளைகள் திருமணம் நடத்தினார் எங்க அப்பா, எங்க தகப்பனார். ஒரே மகனுடைய திருமணத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஆக்சிடென்ட்டிலே மரித்து போய்விட்டார். கேட்டேன், உங்களே மாதிரிதான், ஏன் ஆண்டவரே இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் எனக்கு தேவையா? இந்த வயதில், இந்த 25, 26 வயதிலே எனக்கு இது தேவையா என்று கதறினேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஆறுதல் படுத்துவேன்ப்பா, நிறைய கோடிகளுக்கு லட்சங்களுக்கு நீ ஆறுதலா இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ ஆறுதல் அற்று இருக்கிற சூழ்நிலையிலே பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ, இந்த 2 கொரிந்தியர் 1:4 நன்றாக மனப்பாடம் பண்ணுங்கள். ஆறுதல் படுத்துகிறார். எதற்கு தெரியுமா? உபத்திரவத்திலே ஆறுதல் அற்று இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக. பள்ளத்தாக்கின் அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற 4வது பாடம். கிறிஸ்மஸ் டைம்ல நமக்கு தெரியும், ஒரு முறை கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு கால் நடக்க முடியாத இந்த சுகவீனமாக இருக்கிற மக்கள் மத்தியிலே ஒரு பாஸ்டர், அவங்களுடைய டீம், யூத் டீம் போய் கேக்ஸ்லாம் கொடுத்து இயேசு பிறந்தார் சொல்கிற பாடல்லாம் சொல்லதுக்கு போயிருந்தாங்களாம். யாருக்கும் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இவங்க பாடெல்லாம் பாடி முடிச்சுட்டு கேக் அண்ட் பஃப் கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தராக முடிஞ்சவங்கலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு நடந்து வந்துச்சான், வந்து எனக்கு 2 வேணும்னு கேட்டுச்சான். பாஸ்டர் கொஞ்சம் இந்த பசங்கள்லாம் பார்க்குறாங்க, பாஸ்டர் எப்படி 2 கேட்குறாள் அந்த பொண்ணு, கொடுங்க, அதுக்கு என்ன பரவாயில்ல கொடுங்க அப்படின்ட்டார். 2 வாங்கிட்டு இந்த பொண்ணு நேராக போய் நடக்க முடியாத தன் பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பியை தூக்கி அவன் மடியில் வச்சுட்டு, யாரோ ஒரு பையன், அந்த ஹாஸ்டலில் இருக்கிற பையன், அவனை தூக்கி மடியில் வச்சு, அவன் நடந்து வர முடியாது, அவனுக்கென்று வாங்கி கொண்டு வந்து அந்த இதை பிய்த்து கொடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டு தான் சாப்பிட்டாலாம். ஐயா, பார்த்துட்டு இருந்த பாஸ்டர் சொன்னார், எவ்வளோ ஒரு பகிர்ந்து கொடுக்கும் மனப்பான்மை பாருங்கள். மற்றவர்களை ஆறுதல் படுத்தி விட்டு, மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டு நான் சாப்பிட வேண்டும். இது அல்லவா ஆண்டவர் நம்ம இடத்துல கற்றுக்கொண்டு. இன்னைக்கு நிறைய பேர் ஆறுதல்ட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஆறுதல் இல்லையே சொல்லி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறத காட்டில் எழுந்து வருவோம், மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்துவோம். நீங்கள் ஆறுதல் படுத்தப்படுவீர்கள். என் வாழ்க்கையில நடந்திருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா ஏன் இப்படி கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்தார் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், மை காட் வில் நெவர் டு அ மிஸ்டேக். என்னுடைய ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். கற்றுக்கொண்டேன், உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். முடிக்க போறேன். கடைசியாக, மலைகள் இல்லாமல் பள்ளத்தாக்குகள் இல்லை. பள்ளத்தாக்கின் அனுபவம் நமக்கு ஞாபகப்படுத்துவது, நிச்சயமாக நமக்கு மலைகளின் அனுபவம் உண்டு. மலைகளின் அனுபவம் உண்டு, கவலைப்படாதீங்க. இந்த பாடுகள் கொஞ்ச நாள் தான். 2 கொரிந்தியர் 4:17 இப்படி சொல்லுது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமே உண்டாக்கும். கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாடுகளை நம்ம ஒருவேளை அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நித்திய காலமாக ஆண்டவரோடு வாழும் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பதற்காகத்தான் இந்த பாடுகள். 5 காரியங்களை நான் சொன்னேன். பள்ளத்தாக்கின் அனுபவம் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை வேற எங்கேயும் கற்றுக்கொள்ள முடியாது. பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நாம் உருவாக்கப்படுகிறோம். பள்ளத்தாக்கின் அனுபவம் தான் நம்ம கர்த்தர் யார், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் தான் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். கடைசியாக, பள்ளத்தாக்கின் அனுபவம் நமக்கு ஞாபகப்படுத்துவது, நிச்சயமாக நமக்கு மலைகளின் அனுபவம் உண்டு. In the valley we know that there is a mountain. முடிக்கிறேன். நான் கார் டிரைவிங் படிக்கும்போது உள்ள ஒரு சம்பவம் என்னை அதிகமாக தொட்டது. அதில் ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேன். கார் டிரைவிங்க்கு நான் போயிட்டேன். பல வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. என்னுடைய கார் டிரைவிங் சொல்லிக் கொடுக்குற பக்கத்தில் இடது பக்கம் இருக்கிறார், நான் வலது பக்கம் ஸ்டீரிங்கை பிடித்து ஓட்டுகிறேன். முதல் நாள்
கூட்டமே இல்லாத இடத்துல ஓட்ட சொன்னார். நானும் ரொம்ப சந்தோஷமாக வேறு லெவலில் ஓட்டுறோம் நம்ம அப்படின்னு சல்லுன்னு போனேன். அப்படி தேடிங்கில் திருப்பினேன். அப்படி பெருமையாக இருக்கும் இல்லை கார் ஓட்டுறவங்க முதல் நாள் உள்ள அனுபவம் எல்லாருக்கும் இப்படி தான் இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷம். அழகாக டர்ன் பண்ணி வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. முதல் நாள் 2வது நாள் ஓகே. 3வது நாள் என்ன சார் தம்பி இந்த வழியாக போங்கன்ட்டாரு. அங்கே பார்த்தா காலையில் ஸ்கூல் டைமு, காரு பஸ்ஸு ஆட்டோ எல்லாம் வரும். ரொம்ப டிராஃபிக் உள்ள இடம். எனக்கு கொஞ்சம் பயம், எப்படி போகிறது என்ன செய்யணும்னு தெரியல. சரி இவர் சொல்லிட்டாரே, இவர் தான் இருக்காரேன்னு ஓட்டுறேன். இவர் பேசாமல் செல்லை நோண்டிக்கிட்டே வர்றார். என்னையே பார்க்கவே இல்லை. ஓட்டுங்க தம்பி அப்படின்ட்டார். எனக்கு ஆனால் எத்தாப்புல என்ன வருது, நீங்கள் ஓட்டுங்க தம்பி. என்னடா இது, இவர் நம்ம இடிச்சவர் தான் நிறுத்துவார் போலே அப்படின்னா கவலையே படலை. அவர் பேசாமல் புக் எடுக்காரு, இதோடு எடுக்காரு. ஓட்டுங்க ஓட்டுங்க, இங்கேயே பார்க்க மாட்டேங்காரு. போடுங்க ஓட்டுங்கன்னு. நான் ஓட்டுறேன், பயமாக இருக்குது. எங்கே போயிட்டு எத்தாப்புல ஒருத்தான் வந்தான், அடிச்சு நிற்கி போச்சு. பிரதர் சார் இங்கே பாருங்க எத்தாப்புல ஒருத்த வரான் அப்படின்னு பக்கத்தில் இருந்தோடனே வண்டி நின்றுச்சு. நான் ஒன்றுமே செய்யலை. என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிங்க? பிரேக் அவர் காலில் இருக்கு. பிரேக் அவர் காலில் இருக்கு. அவர் சக்குன்னு நிறுத்திட்டார். என்ன தம்பி பயந்துட்டீங்களா? என்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கேன். யார்கிட்ட உங்க கண்ட்ரோல் இருக்குது? இன்னைக்கு உங்க பிரேக் ஆண்டவர்கிட்ட இருக்குன்னா தைரியமா போலாம். எதிர்த்தாப்புல என்ன வந்தாலும் கவலைப்பட ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தார். மகனே நீ கவலைப்பட்ட இல்ல, பயந்தில்ல, பிரேக் அவர் காலில். இன்னைக்கு உங்க பிரேக், உங்க காருடைய பிரேக், உங்க வாழ்க்கை என்னும் காருடைய பிரேக் ஆண்டவர்கிட்ட இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் நீங்க போகலாம். பள்ளத்தாக்கின் அனுபவத்துல நீங்க போகலாம். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் உங்களோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். இதைத்தான் இன்று நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய பிரேக்கை உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன் சுவாமி. இந்த பிரேக்கை உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன். ஜஸ்ட் கோ, ஜஸ்ட் கோ. அவர் சொன்னாரு சும்மா போங்க, சும்மா போங்க. எப்படி போக முடியும்? பயமா இருக்குதே. ஆண்டவர் உங்கள் பிரேக்கை வைத்திருக்கும் பொழுது கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாடலின் 2 வரிகளை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் ஏன்னு கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன் சுவாமி. பள்ளத்தாக்கின் என்ன பாட்டு? G minor, G minor. Thank you, Lord. ஏன் உன்னில் கலங்குகின்றாய்? ஏன் உனக்குள் தியங்குகின்றாய்? இயேசு உன்னுடன் இருக்கையிலே ஏன் உன்னில் கலங்குகின்றாய்? ஏன் உனக்குள் தியங்குகின்றாய்? இயேசு உன்னுடன் இருக்கையிலே
உன்னுடன் இருக்கையிலே. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, கலங்கி போய் கண்ணீரோடு நாங்கள் வந்தோம் சுவாமி, ஏன் எனக்கு இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் என்று சொல்லி அழகாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் தைரியமாக மக்களாக பலப்பட உதவி செய்திருந்த இந்த பெத்தேல் சபை மக்களை ஆசீர்வதியும், போதகர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதற்காக அரும்பாடுபட்டு இந்த 3 நாட்களும் செய்த வாலண்டியர்ஸ், ஸ்கொயர் மெம்பர்ஸ், மியூசிக், சவுண்ட்ஸ், வீடியோஸ் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களுடைய பலனை அவர்கள் அடைந்தார்கள். ஆண்டவரே, பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். உமக்காக வாழ உதவி செய்திடணும். உங்களுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை காலையிலே 9 மணி தொடங்கி வெள்ளிக்கிழமை காலை பகுதி, மதிய பகுதி, சாயங்கால பகுதி, சனிக்கிழமை காலை, மதியம், சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை காலை, மதியம், சாயங்காலம், இந்த 3 நாட்களிலும் 3 வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற போதகர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஜெயஸ்ரீ போதகர்களுக்காக, அருமையான தம்பி கிருபாகரனுக்காக, பாஸ்டர் லிவிங்ஸ்டன் ராஜ் அவர்களுக்காக, ரியல் ஹோப் சர்ச்சினுடைய பாஸ்டர் ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்காக, மற்ற போதகர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த இறுதி ஜெபத்தை செய்யும்படி பாஸ்டர் ஸ்டீபன் ராஜ் ரியல் ஹோப் மினிஸ்ட்ரீஸ் அவரை ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த 3 நாட்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி நமக்கு நன்மைகளை செய்து அற்புதங்களை செய்து இந்த 3 நாட்களும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தின அவருடைய மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் செய்த மகத்துவமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம், நீர் செய்த வல்லமையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம், நீர் செய்த மகிமையான காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, சோதரப்பா, இந்த நல்ல ஆண்டவரே இரவேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 நாட்களும் நடைபெற்ற அக்கினி முகாமிலே உமது கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்தின நம்முடைய மேலான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அக்கினி முகாமிலே கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவர் பேரிலும் கர்த்தருடைய அபிஷேகத்தை, கர்த்தருடைய வல்லமையும் இன்னும் அதிகமாய் கர்த்தர் பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோதரி, இனி வருகிற நாட்கள் உம்முடைய பிள்ளைகள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிருபை செய்தருளும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் என்று கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, ஆண்டவரே, பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நாங்கள் வந்தபோதும் அந்த அனுபவம் ஏன் வந்தது, எதற்காக வந்தது, எதற்காக கர்த்தரதை அனுமதித்தார் என்கிற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்த போதிலும் நீர் மலைகளின் தேவனாய் இருக்கிறீர். ஒரு நாள் எங்களுக்கு மலையின் அனுபவத்தையும் தருவீர். அந்த மலையின் பாதைக்கு எங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த பள்ளத்தாக்கிலே நீர் நடத்தி கொண்டு வருகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் அந்த பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, அதுபோல் ஆண்டவரே, உமது பிரமாணங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நீர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அநேகருக்கு ஆறுதலாய் இருக்கும்படியாக அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் எங்களை கொண்டு வந்தீர். ஆண்டவரே, நீர் எதை செய்தாலும் எங்களுக்கு நன்மையானதை தான் நீர் செய்வீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டீர் என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம்.
அந்த சத்தியத்தின்படி கர்த்தர் எங்களை செம்மையான பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அதனால ஆண்டவரே ஸ்தோத்திரம். சமையலில் உதவி செய்த அருமையான சிஸ்டர் ரேவதி பத்மா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் பேரிலும் கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. தொடர்ந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த பெத்தேல் சபையை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே மிகுந்த மகிமையோடு வல்லமையோடு வருகிற வரைக்கும் நம் அனைவரோடும் கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென், ஆமென். வானம் திறந்து மன்னாவா புசித்தவரும் அவர், பூமியின் மண்ணையும் மரக்காலா அளந்தவரும் அவரே. வானம் திறந்து மன்னாவா புசித்தவரும் அவரே, பூமியின் மண்ணையும் மரக்காலா அளந்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கைகளில் வரைந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கைகளில் வரைந்தவரும் அவர். கரங்களை தட்டி அவர் புகழ் சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் புகழ் சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. உன் அறிந்தான், உன் குறித்தான், உன்னை அழைத்தான், மகிமை படுத்தினான், மகிமை படுத்துவான், மகிமை படுத்தினான், மகிமை படுத்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை திரளாய் ஆசீர்வதிப்பாராக. வந்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் உணவு ஆயத்தமாயிருக்கிறது. மீனாட்சி மண்டபத்தில் நீங்கள் சென்று சாப்பிட்டு விட்டு செல்லலாம். வெளியிலே பஸ் இல்லைன்னா நீங்கள் அங்கே தங்கலாம், காலையிலே செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. வயதானவர்களுக்கு அங்கே வண்டி இருக்கிறது. மண்டப